இந்த இஸ்லாமியத்தை வந்து கேவலப்படுத்திட்டாங்க, இஸ்லாமியர்களை வந்து தவறாக சித்தரிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறது யார்? இஸ்லாமியர்களா? 5 வேளை தொழுதுட்டு அல்லாவே தொடர்ந்து பொழுதன்னைக்கு வேலை பார்த்துட்டு நைட்டு நிம்மதியாக படுத்து தூங்குற ஒரு நல்ல சமூகத்தை சேர்ந்த முஸ்லீம்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன், இதே வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாரு அப்படின்னா இவர் ஏன் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லிக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஒருத்தன் கஷ்டப்படும் போது யாருமே கூட வந்து நிற்கிறது இல்லை, அவனுக்கு உதவி பண்ணுறது இல்லை. ஆனால் அவனே ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு அவர் தான் எங்கள் தலைவர், நாங்கள் அவர் வழியாக வர்றோம், வழியாக வர்றோம், நாங்கள் அவரோட இது அது எத்தனை பேர் அந்த தாய் தகப்பனையும் அந்த மனைவியும் போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இறந்த அவரோட வாழ்க்கை வரலாறை வச்சு நீங்கள் எல்லாம் ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்லை, கேவலமா இல்லை இதெல்லாம்? அமரன் இந்த படம் வெளியானதுலேருந்து ஐயோ ஒரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இந்த பக்கத்து இஸ்லாமியத்தை வந்து தப்பாக காட்டிட்டாங்க, தவறாக சித்தரிச்சிட்டாங்க. இந்த பக்கம் அவரை நீங்கள் ஏன் எங்க ஆளுங்கன்னு சொல்லலை அப்படின்னு இங்கிட்டு ஒரு கூட்டம். அப்படியே மாறி இதுக்கு நடுவில் வந்து இராணுவத்தில் இது சாத்தியமா அது சாத்தியமா, இதை போய் சொல்லிட்டாங்க அதை போய் சொல்லிட்டாங்க, இவர் நைனான்னு கூப்பிட்டாரு. ஐயோ முடியலங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு குழந்தை பிரசவமாகிற மாதிரி இப்போ வந்துருமா அப்போ வந்துருமா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை, இப்போ வருமா அப்போ வருமா அப்படின்னு வந்து காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அமரன் படத்துக்கும் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் எழுந்திருக்கு. இதை வச்சு நிறைய பேர் நிறையா விதமாக பேசியிருக்காங்க. பட் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க. இந்த இஸ்லாமியத்தை வந்து கேவலப்படுத்திட்டாங்க, இஸ்லாமியர்களை வந்து தவறாக சித்தரிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறது யார்? இஸ்லாமியர்களா? இந்த பக்கம் இவங்க எங்கள் ஆளுங்கன்னு நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க யார்? சாதாரண பொதுமக்களா? இல்லை முகுந்த் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ளாட் வாங்க கூட தான் லோன் போட்டு வாங்கினதாக வந்து அதில் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து கஷ்டப்படும் போது அவர்களுக்கு கை கொடுத்த நண்பர்களோ உறவினர்களோ அவங்க சமூகத்தை சேர்ந்தவர்களா? நான் விஷ்ணு, உங்களில் ஒருவனாக, அநீதிக்கு எதிராக ஏதோ. இப்போ நம்ம முதல்ல வந்து இஸ்லாத்துக்கு வருவோம். இஸ்லாமியர்களை வந்து தவறாக சித்தரிச்சிட்டதா வந்து அந்த படத்து மேலே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் அதே படத்தில் தான் ஒரு இஸ்லாமியர் தான் வந்து அதில் அந்த முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார், அந்த முக்கியமான ஒரு தீவிரவாதியை பிடிக்கிறதுக்கு. அவரும் ஒரு இஸ்லாமியராக தான் அந்த படத்தில் இருப்பார். தன்னோட சகோதரனை வந்து இந்த மாதிரி மூலச்செலவு செஞ்சு அவன் வந்து இந்த மாதிரி ஒரு தீவிரவாத செயலை ஈடுபடுத்தி அவனை வந்து சாகடிச்சிட்டான், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ ஒரு இஸ்லாமியர், தீவிரவாதத்தை விரும்பாத ஒரு இஸ்லாமியர் நம்ம இந்தியன் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். இதில் எங்கேருந்து இஸ்லாமியத்தை வந்து தவறாக காமிச்சாங்கன்னா எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் தீவிரவாதிகளாக இஸ்லாமியரை காட்டிட்டாங்க அப்படின்னு கொந்தளிக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து இந்த பக்கம் தீவிரவாதத்தை விரும்பாத ஒரு இஸ்லாமியர்களையும் காட்டியிருக்கிறதை ஏன் வந்து பேசலை அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. இது இப்போ மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்லைங்க, காலங்காலமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ இது வந்து ஒன்றும் இல்லை, இப்போ சிவகார்த்திகேயனோட இந்த படம் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பாட்டில் நடக்கிற பிரச்சனை. பாகிஸ்தானில் இருக்கிறதெல்லாம் யார்? அத்தனை பேர் இஸ்லாமியர்கள் தான். ஸோ அங்கே இருக்கவங்க இங்கே எதிர்க்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள இஸ்லாமியர்களாக காட்டாமல் வேற எப்படி காட்ட முடியும்? அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு கற்பனை கதை கிடையாது, நிஜமாக நடந்த கதை அப்படின்னும் போது அதில் இருக்கிறத அப்படியே தான் வந்து அவங்க சொல்ல முடியும். அப்படிங்கும்போது இதில் எங்கேருந்து வந்து அவங்க வந்து இஸ்லாமியத்தை தவறாக சித்தரிச்சாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஒரு பக்கம் வந்து தீவிரவாதத்தை விரும்பாத ஒரு இஸ்லாமியரையும் அதே கதையில் தான் காட்டியிருக்காங்க, தீவிரவாதத்தை பண்ணக்கூடிய இஸ்லாமியர்களும் அதே கதையை தான் காட்டியிருக்காங்க. இதில் எந்த இஸ்லாமியருக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது இப்போ மட்டும் இல்லைங்க, காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய பிரச்சனை வந்து மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்தது விஸ்வரூபம் படத்துக்கு. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். விஸ்வரூபம் படத்தில் கமலோட பேர் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? அன்னைக்கு அந்த களத்தில் இறங்கி இஸ்லாமியர்களை வந்து தவறாக சித்தரிச்சிட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு யாரெல்லாம் இறங்கி போகிறானாலோ அவங்களுக்கெல்லாம் கமலுடைய அந்த படத்தில் அவரோட பேர் என்னன்னு தெரியுமா? அதை தெரிஞ்சிருந்தாலே முதல்ல இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அதை விட என்னென்னா படமே ரிலீஸ் ஆகலை.
ட்ரெய்லர் வந்தோடனே அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. சிம்பிளாக சொல்கிறேன், அந்த படத்தோட ஒன்லைன் கதை, இதில் எங்கே இஸ்லாமியர்கள் வந்து தவறாக சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிறதுக்க நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இந்தியா கிட்ட நம்மளை விட வல்லரசான ஒரு நாடு உதவி கேட்குறாங்க. எங்களுக்கு இது மாதிரி வந்து தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்தியா வந்து தாங்கிட்ட இருக்கிறதுலேயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு இஸ்லாமிய நபரை வந்து சூஸ் பண்ணுறாங்க. எப்படி நம்மகிட்ட இந்தியாவில் இருக்கிறதுலையே மிக இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆஃபீஸர், இஸ்லாமிய ஆஃபீஸரை வந்து அனுப்புகிறாங்க. எங்கே? நம்மளை விட வல்லரசான ஒரு நாட்டுக்கு. கமல் சாரோட பேர் வந்து அதில் வந்து விசாப். அவர் வந்து ஒரு முஸ்லீம். ஸோ தன்னை விட வல்லரசாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தாங்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது தன்னுடைய நாட்டுக்காக ஒரு இஸ்லாமிய ஆஃபீஸர் வந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாத கூட்டத்துக்குள்ளேயே ஊடுருவி அவங்களோட திட்டத்தை எப்படி முறியடிச்சாரு அப்படிங்கிறது தான் அந்த படமே. இதற்கு இந்திய முஸ்லீம்கள், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம்கள்லாம் ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க? அவரே ஒரு முஸ்லீம் தான். ஒரு 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 நல்ல முஸ்லீம் வந்து ஒரு தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடிய முஸ்லீம்களுக்குள்ள ஊடுருவி தன்னை விட வல்லரசான நாட்டுக்கு இவர் ஹெல்ப் பண்ணி தான் நாட்டுக்கு பெருமை சேர்த்தாரா இல்லையா அந்த இஸ்லாமியர் அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையே. அப்படி இருக்கும்போது எதற்காக அந்த படத்துக்கு வந்து இஸ்லாமியர்களை வந்து தவறாக சித்தரிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து வழக்கெல்லாம் போட்டாங்க அப்படின்னு வந்து தெரியல. இந்த வழக்கெல்லாம் போட்டதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? 5 வேளை தொழுதுட்டு அல்லாவே தொடர்ந்து பொழுதன்னைக்கு வேலை பார்த்துட்டு நைட்டு நிம்மதியாக படுத்து தூங்குற ஒரு நல்ல சமூகத்தை சேர்ந்த முஸ்லீம்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. இஸ்லாத்தோட நெறிமுறையிலே வேற. யாரையும் காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, மனசை நோக்கடிக்கக்கூடாது, யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது, தீங்கு விளைவிக்கக்கூடாது, இப்படி பல கோட்பாடுகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல மதம் தான் வந்து இஸ்லாமிய மதம். அப்படியாப்பட்ட மதத்துல இருந்து யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சிலர், எப்படி நம்ம இந்துக்கள்லையும் கிறிஸ்டியன்ஸ்லையும் நம்மளோட இனத்துலையும் இப்படி பல விஷயத்துலையும் வந்து எப்படி நமக்குள்ளேயும் சில கெட்டவங்க இருக்காங்களோ அதே மாதிரி இஸ்லாத்துலேயும் சில கெட்டவர்கள் இருக்க தான் செய்வாங்க. கட்சிக்காக, பதவிக்காக, பணத்துக்காக, இப்படி சில விஷயங்களுக்காக துணை போகிற நபர்கள் தான் அந்த மாதிரி ஒரு நபர்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒரு பட ட்ரெய்லர் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் என்ன இருக்குன்னே தெரியாமல் வந்து அதுக்கு வந்து வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமியர்கள் இதை தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நான் இது வந்து இஸ்லாமியர்களை பற்றின பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இன்னைக்கும் என்னுடைய நண்பர்கள் நிறையா பேர் இஸ்லாமியர்கள் தான். அவங்களோட நான் வந்து மசூதிக்கு போயிருக்கேன், ஏன் கூட அவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க. நாட்டுக்குள்ளே எல்லாரும் அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில நபர்கள் வந்து அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக சில பார்க்குற வேலைகள் தான் வந்து இப்படி வந்து இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிச்சிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. அப்படியெல்லாம் பார்க்க போனால் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட பாதி படங்களே இருக்காது. ஏன்னா அந்த விவேக் கூட ஒரு காமெடியில் வந்து சொல்லியிருப்பார், காஷ்மீர் முதல்ல கன்னியாகுமரி வரைக்கும் அவர் பிடிக்காத தீவிரவாதிகளே இல்லை அப்படின்னு ஒரு காமெடியில் சொல்லியிருப்பார். ஸோ இங்கே வந்து விஷயம் அப்படி கிடையாது. அன்னைக்கெல்லாம் அரசியல் வந்து இந்த அளவுக்கு வந்து மக்களை முட்டால் ஆக்கலை. அதனால அன்னைக்கெல்லாம் அந்த படங்கள் வெளிவந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த படங்கள்லாம் வந்து இருக்குது. ஆனால் இன்னைக்கு அரசியல் ஆதாயத்துக்காக தவறுதலாக வழிகாட்டி ஆசையை தூண்டி இதை செய்கிறேன் அதை பண்ணேன்னு இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் செய்கிற விஷயங்கள் தான் வந்து இஸ்லாமியர்கள் மீதான இந்த மாதிரி பிரச்சனையை வந்து பயங்கரமாக வெளியே கொண்டுட்டு வருது. ஸோ இதை வந்து மக்கள் நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இதை பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணக்கூடிய நபர்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை என்னைக்கு நிப்பாட்ட போகிறதில்ல. இஸ்லாமிய பேரை சொல்லி கட்சி என்னென்னவோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையான இஸ்லாமியர்கள் அப்படி கிடையாது. அண்ணன் தம்பியா நமக்கு வெள்ளம் வந்தப்பையும் சரி, பேரிடர் காலங்கள் எல்லாத்துலேயும் எத்தனையோ இஸ்லாமியர்கள் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க இந்துக்களுக்காக. அதே மாதிரி இந்துக்கள் வந்து அப்போ பாகுபாடு இல்லாமல் இது இஸ்லாமிய வீடு, இது இந்து வீடுன்னு, கிறிஸ்தவர் வீடுன்னு பார்த்து கொடுக்கல. அப்படி இங்கே நாம் எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கோம். ஆனால் இந்த சில அரசியல் சூழ்ச்சிக்காக சிலர் செய்கிற வேலையால் எல்லாரும் எல்லா மதத்தையுமே தவறாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த இஸ்லாத்தை வந்து தவறாக காமிச்சிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போட்டால் இங்கிட்ட இருக்க இந்துக்கள் கிளம்பிடுவாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாக. கேஸு போட்டது வேற யாரும் சம்மந்தமே இல்லாத பேராசை பிடித்த சில நபர்கள். ஆனால் இங்கே இருக்க ஒரு இந்துவோ கிறிஸ்டினோ இவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இஸ்லாமியர்களே இப்படி தான் போல இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் தவறாக நினைக்க நேரிடும்.
அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விளக்கத்தையே வந்து நம்ம சொல்கிறோம். என்ன நடக்குது, என்ன காட்டுறாங்க அப்படின்னே தெரியாமல் சும்மா வாழ்வாள்னு கத்திக்கிட்டு பின்னாடி இருக்கிற சில பேர் தூண்டுதலுக்காக வந்து பேசக்கூடாது. ஸோ இதை நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இப்போ இந்த அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். ஏன் சமூகத்தை சேர்ந்தவர் ஏன் அவரை வந்து காட்டலை? நடிகை கஸ்தூரி அவர்கள் கூட வந்து பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி நீ ஏன் அவரோட கேஸ்ட்டை வந்து காட்டலை, அவர் வந்து ஒரு பிராமணர்னு நீ ஏன் காட்டலை அப்படின்ற மாதிரி நிறைய பேசுனாங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் வந்து துப்பாக்கியை தூக்கிட்டு போய் பாட்டில் நின்னது வந்து அவருக்கு பின்னாடி இருக்க அவரோட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்காக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மதம், அத்தனை மொழி, அத்தனை இனத்தை சேர்ந்தவர்களுக்காக தான். அவர் ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்காக அங்கே போகல. குறிப்பாக அமரன் படம் என்ன சொல்ல வந்துச்சு முதல்ல, அதாவது இங்கே விஷயமே அதுதான். என்ன விஷயம், அதாவது ஒரு இராணுவ வீரனோட தியாகத்தையும் அவனோட வலிமையும் அவனோட எப்படி சொல்ல அவனோட நாட்டுப்பற்றையும் சொல்றதா வந்து இந்த ஒரு படமே. ஆனால் அதை விட்டுவிட்டு இது அப்படியே ட்ராக் மாற்றி இந்த பக்கம் ஒரு பக்கம் இஸ்லாமிய பிரச்சனை, இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து ஏன் சமூகத்தை சேர்ந்தவன் ஏன் சொல்லலை அப்படின்னு அந்த இதே வந்து மாற்றப்பட்டுருச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. தினமும் தான் கூடயே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அம்மா, தன்னோட எதிர்காலமே அவன் தான் நினைக்கக்கூடிய ஒரு அப்பா, தன்னோட வாழ்க்கையே அவன் தான் நினைக்கக்கூடிய ஒரு மனைவி, இவங்க 3 பேர்த்த அன்பையும் தாண்டி இதெல்லாம் விட எனக்கு வந்து என்னோட தாய்நாடு தான் பெருசு அப்படின்னு தாய்நாட்டு மேலே கொண்ட காதல், இவங்க 3 பேர்த்தையும் தாண்டி அந்த தாய்நாட்டு மேலே கொண்ட காதலுக்காக ஒரு இராணுவ வீரன் அத்தனையும் ஒதுக்கி வச்சுட்டு தன்னோட சந்தோஷம், சுக துக்கம், அம்மா அப்பா எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அங்கே பார்டரில் நமக்காக போய் எப்படி நின்று கஷ்டப்பட்டா அப்படிங்கிறது தான் அந்த ஒரு கதை. தன்னோட குழந்தைய கூட ஃபோனில் பார்த்துக்கிட்டு, மனைவியோட ஃபோனில் பேசிக்கிட்டு, ஒரு இராணுவ வீரனோட கஷ்டம் எவ்வளோ யோசிச்சு பாருங்க. இது வந்து என்ன ஐடி ஜாபா? போனால் 50,000 சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக ஐபேடை தேய்ச்சிக்கிட்டு நல்லா தின்னுக்கிட்டு ஜாலியாக இருக்கிற ஜாபா இது? அப்படியே உரையிற பனியிலையும் பசி பட்டினி எதிரி எப்போ வருவான், என்ன நடக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு வாழ்க்கக்கூடிய வாழ்க்கையை விரும்பி தேர்ந்தெடுத்து போகிறாங்க. அதாவது ஆபத்தை விரும்பி தேர்ந்தெடுத்து போகிறாங்க தன்னோட தாய்நாட்டுக்காக. அப்படியாப்பட்ட ஒரு மா வீரன், அவர் ஒரு மிகப்பெரிய தியாகம். அதை பற்றி இங்கே யாரும் பேசலை. இப்படியெல்லாம் தன்னோட ஃபேமிலி குடும்பம் விட்டு எல்லாத்தையும் விட்டு நமக்காக இது பண்ணுறாங்களேன்றதை விட்டுவிட்டு ஏன் அவன் வந்து ஏன் சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லலை? நான் என்ன கேட்குறேன், இதே வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாரு அப்படின்னா இவர் ஏன் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லிக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா ஏன் சமூகத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஒரு அந்த உங்கள்கிட்டயே வந்து ஒருத்தர் பேசலான்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஒரு மிலிட்டரிக்காரங்க அப்படின்ட்டு, அப்படி ஆமாம்மா அவர் வந்து எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லுவீங்களா? அப்போ மட்டும் பேசாமல் இருப்பீங்கல்ல. இது இந்த சமூகத்தை மட்டும் இல்லைங்க, அத்தனை சமூகத்திலையும் அத்தனை இனங்கள்லையும் ஒருத்தன் கஷ்டப்படும் போது யாருமே கூட வந்து நிற்கிறது இல்லை, அவனுக்கு உதவி பண்ணுறதில்ல. ஆனால் அவனே ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு அவர் தான் எங்கள் தலைவர், நாங்கள் அவர் வழியாக வர்றோம், வழியாக வர்றோம், நாங்கள் அவரோட இது அது அப்படின்னு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரை தூக்கி தலையில வச்சு கொண்டாடுவாங்க. இதுதான் காலங்காலமாக எல்லாத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அந்த வெற்றியில பங்கெடுக்கிறதுக்கு அத்தனை பேரும் தயாரா இருக்காங்க. என்னோட இனம், என்னோட சமூகம், என்னோட நாடு, என்னோட மொழி அப்படின்னு. ஆனா அதே வந்து அவன் ஜெயிக்கிறதுக்காக போராடும் போதோ கஷ்டப்படும் போதோ கண்டிப்பா யாரும் கூட நிக்கிறது இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஒரு சினிமாவில் வந்து என்ன விஷயமோ அதை முதல்ல தெளிவாக பாருங்க, அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மெய்சில் இருக்கும். ஒரு இராணுவ வீரன் அவன் வந்து ஒரு நாட்டு மேலே வச்சிருக்க பற்று எவ்வளோ பெருசு, அவன் எவ்வளோ ஒரு இந்த நாட்டு மேலே ஒரு காதலாக இருந்திருக்கான். தன்னோட மனைவியை கூட எப்பயாவது ஒரு தடவை வந்து அதுவும் 40 நிமிஷம் அந்த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்துட்டு போகிறான். அந்த டைம் கூட கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இராணுவ வீரர்கள்லாம் பேட்டியில் வந்து. அப்படியாப்பட்ட ஒரு தியாகம், அப்படியாப்பட்ட இன்னைக்கு வந்து என் சமூகம் அப்படின்னு வந்து நீங்களாம் கொண்டாடுறீங்களே, இந்த படத்தை பார்த்து எத்தனை பேர் ஓ இவர் இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கா அப்படின்னு எத்தனை பேர் வந்து நேராக அவங்க வீட்டுக்கு போய் அம்மா ரொம்ப நன்றிம்மா, நீ வந்து உன்னோட கணவரை இந்த வீட்டுக்கு இந்த நாட்டுக்காக விட்டு கொடுத்ததுக்கு, அந்த அம்மா அப்பாட்ட போய் இப்படி ஒரு பிள்ளைய நாட்டுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எத்தனை பேர் அந்த தாய் தகப்பனையும் அந்த மனைவியும் போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு வந்தீங்க? இன்னைக்கு அவரோட வெற்றியை மட்டும் அவரோட சமூகத்தை மட்டும் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குற நீங்கள் நேரில் போய் பார்த்து அவங்கள்ட்ட ஒரு நன்றி சொன்னீங்களா? முடியாதா உங்களால்?
அவங்களாம் நான் அமெரிக்காலையா இருக்காங்க, இதே இந்தியாவில் தானே இருக்காங்க. எங்கே எத்தனை பேர் போய் பார்த்தீங்க சொல்லுங்கள்? இன்னைக்கு வந்து அவர் என் சமூகம் அப்படின்னு மார்பு தட்டி கொள்கிற அத்தனை பேரையும் தான் சொல்கிறேன். இதை வந்து நான் இழிவாக பேச வரலைங்க. அவர் வந்து ஒரு இந்தியர், இந்தியாவுக்காக நின்னவர். அவரை பற்றின கதை. என்றைக்குமே வந்து ஒரு நல்லது செய்யும்போது, பொதுவாக ஒரு விஷயம் நடக்கும்போது இதை வந்து என் சமூகம் உன் சமூகம் அப்படின்னு வந்து உரிமை கொண்டாடி மற்றவர்கள்கிட்ட வந்து பிளவை ஏற்படுத்தாதீங்க. அவருமே வந்து அவங்க அப்பாவை வந்து நைனான் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அவர் வந்து தன்னை வந்து இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த இனத்தை சேர்ந்தவன் காட்டிக்கொள்ள என்றுமே விரும்பினது இல்லைன்னு அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி சொல்லிட்டு அவர் இருந்து மிகப்பெரிய சாதனைகளை பண்ணி அவர் இறந்தும் போயிட்டார். ஆனால் இறந்த அவரோட வாழ்க்கை வரலாறை வச்சு நீங்கள் எல்லாம் ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்லை, கேவலமா இல்லை? இதெல்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன ஒரு விஷயத்த பார்க்குறோன்னா அதை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சும்மா இந்த டிவியில் பார்க்குறது, யூடியூப்பில் பேசுறது, நான் என்னையுமே சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த யூடியூப்பில் பேசுறது, இந்த அவங்க சொல்கிறது, இவங்க சொல்கிறது, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன இது பண்ணுறீங்க, எதையும் தீர விசாரித்து யோசித்து ஒரு முடிவு பண்ணுங்கள். இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கதையில் என்ன சொல்லியிருக்காங்க, இது உண்மையிலுமே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவுக்கான முக்கியமான நோக்கம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.